வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மைச் செய்திகள். மனநிலை மாற்றத்துடன் அபிவிருத்தி புரட்சிக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி அழைப்பு. மைத்ரியின் தனிப்பட்ட கோபம் காரணமாக பூஜித் ஜெயசுந்தரவை பாதுகாப்பு சபை கூட்டத்துக்கு அழைக்காமை அம்பலம். எதிர்வரும் 72 மணித்தியாலங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி, காற்றின் வேகமும் அதிகரிக்கக்கூடும். 11 கோடி ரூபாய் பெறுமதியான மஞ்சள் தொகையை கடத்திய ரிஸ்வி போலீஸ் வலையில். எதிர்க்கட்சி தலைவருக்கு புட்டின் விஷமேற்றியதாக ரஷ்ய எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. அவை எமது முதன்மைச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மனநிலை மாற்றத்துடன் அபிவிருத்தி புரட்சி ஒன்றுக்கு அனைவரையும் தயாராகுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். கிராமிய வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் கட்டிட பொருள் கைத்தொழில் ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 6.25% வட்டி விகிதத்தில் 30 ஆண்டுகள் செலுத்தி முடிக்கக்கூடியவாறு அரச வங்கிகளூடாக கடன் திட்டம் ஒன்றை வகுக்கப் போவதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். மத்திய தர வகுப்பினருக்கு அடுக்குமாடி வீடுகளை நிர்மாணிப்பதற்காக அமைச்சுக்கு தேவையான இடத்தை இலவசமாக பெற்றுக் கொடுப்பதே நோக்கமாகும். வடக்கில் 22 நலன்புரி முகாம்களில் உள்ள 409 குடும்பங்களுக்காக துரிதமாக வீடுகளை நிர்மாணித்து அவர்களை மீள குடியமர்த்துமாறு ஜனாதிபதி இதன் போது ஆலோசனை வழங்கினார். கொழும்பு மற்றும் சன நெரிசல் மிக்க ஒரு சில நகரங்களில் முன்னெடுக்கப்படும் நிர்மாணங்களை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பாரியளவில் வீதிகள், பாலங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன, வீடுகளும் நிர்மாணிக்கப்படுகின்றன, நீர் விநியோக திட்டங்களும் காணப்படுகின்றன, குளங்களும் நிர்மாணிக்கப்படுகின்றன. பொறுப்பொன்றை வழங்கினால் அதில் தரம் பேணப்படுவதில்லை. தனியார் துறை கூட இதில் கவனம் செலுத்துவதில்லை. பல மாதங்கள் கடந்த போதிலும் ஒரு சில வீதிகள் புனரமைக்கப்படாதுள்ளன. அரசாங்கம் அல்ல, இவை அனைத்தும் தனியார் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் வேலை செய்வதில்லை. இதுவே எமது முழு நாட்டிற்கும் உள்ள பிரச்சனையாகும். வேலை செய்யாதிருப்பதே பாரிய பிரச்சனையாகும். தனியார் துறையினாயினும் சரி, அரசு துறையினாயினும் சரி, வேலை செய்வதில்லை. கொழும்பில் கூட பல கட்டடங்கள் காணப்படுகின்றன, அங்கு வேலை நடப்பதில்லை. இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியுள்ளது. நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடங்களின் பணிகளையும் துரிதமாக பூர்த்தி செய்ய வேண்டும். கட்டட மூலப்பொருள் கூட்டுத்தாபனத்துக்கு மீண்டும் உயிரூட்ட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இங்கு தெரிவித்தார். நாடு பூராக்கும் 5,25,000க்கும் கூடுதலானோர் மலசல கூடமின்றி காணப்படுவதாக பொருளாதார புத்தெழுச்சி குறித்த ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ இங்கு சுட்டிக்காட்டினார். கிராம சேவையாளர் பிரிவுகளில் 14,022 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இதற்கமைய 2024ஆம் ஆண்டின் இறுதிக்கு முன்னர் குறைந்த வருமானம் பெறும் 70,100 குடும்பங்களுக்கு வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த இங்கு தெரிவித்தார். மாவட்ட மட்டத்தில் 1,600 புதிய வீடுகளை நிர்மாணிப்பதே இலக்காகும். வெரலவத்த, மிஹிதுபுர, பரங்கியா கும்புர, தாஹியாகம, மத்தேகுட, சொய்சாபுர மற்றும் தங்காலை ஆகிய நகரங்களை கேந்திரமாக கொண்டு இவ்வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதான போலீஸ் பரிசோதகர் நிஷந்த சில்வாவின் இடமாற்ற பிரச்சினையினால் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெறும் வரை பாதுகாப்பு சபை கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நேற்றைய தினம் 2வது நாளாகவும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நிஷந்த சில்வாவுக்கு இடமாற்றம் வழங்குமாறு உத்தரவிட்ட நிலையில் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர இடமாற்றம் வழங்கினார். அதன் பின்னர் யார் இடமாற்றம் வழங்கியதென ஜனாதிபதி கேள்வி எழுப்பியதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குறிப்பிட்டார். கடந்த வருடம் ஏப்ரல் 8ஆம் தேதி தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி தன்னை சந்திக்க வருகை தந்து பின்வரும் தகவல்களை தெரிவித்ததாக ஹேமசிறி குறிப்பிட்டார். இந்த தகவல்களை நன்றாக ஆராய்ந்து நாளைய கூட்டத்தில் பேசு பொருளாக எடுக்குமாறு நிலந்தவுக்கு தெரிவிக்குமாறும் புலனாய்வு சேவையின் பிரதானி ஆலோசனை வழங்கினார். எனினும் மறுநாள் கூட்டத்தில் சஹரான் ஆஷிம் தீவிரவாத கருத்துக்களை பரப்புவதாகவும் பிரிவினைவாத போக்குடன் செயற்படுவதாகவும் நிலந்த தெரிவித்தார். எனினும் அவர் ஒரு தீவிரவாதி என குறிப்பிடப்படவில்லை. 4ஆம் தேதி கிடைத்த விடயங்கள் தொடர்பில் நிலந்த அங்கு எதனையும் குறிப்பிடவில்லை. கூட்டத்தின் முடிவில் சிசிர மெண்டிஸ் நிலந்தவின் கைகளில் இருந்த தகவல்களை என்னிடம் காட்டினார். நான் அது என்ன தகவல் என கேட்டேன்.
இது போலீஸ் மா அதிபருக்குரியதென இது இன்னும் திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனை நிறைவு செய்து தருவதாகவும் பதிலளித்த ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். இதேவேளை தான் பாதுகாப்பு செயலாளராக கலந்து கொண்ட முதல் கூட்டத்தில் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர கலந்து கொண்டதாகவும் அதன் பின்னரான கூட்டங்களுக்கு பூஜித் ஜெயசுந்தரவை வரவழைக்க வேண்டாம் என ஜனாதிபதி தனக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் ஹேமசிறி குறிப்பிட்டார். 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குளறுபடியின் பின்னர் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஆகியோர் பாதுகாப்பு குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை. அக்டோபர் மாத அரசியல் புரட்சியின் பின்னர் நான் புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை கூட்டத்திற்கு அழைக்கவா என ஜனாதிபதியிடம் கேட்டதாகவும் தேவையில்லை பிறகு அழைப்போம் என ஜனாதிபதி பதில் வழங்கியதாகவும் ஹேமசிறி குறிப்பிட்டார். 52 நாள் ஆட்சியின் போது பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பு குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை என்றும் ஆணைக்குழு முன் சாட்சியம் வழங்கும் போது ஹேமசிறி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். பின்னர் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட போது ஜனாதிபதியிடம் 2020 ஆண்டு சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டதாக தெரிவித்தேன். எனினும் இல்லை நான் இந்த கூட்டங்களுக்கு வரவழைக்க மாட்டேன் என ஜனாதிபதி பதில் வழங்கியதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார். பூஜித் ஜெயசுந்தர ஏன் பாதுகாப்பு கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை என அரச மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி தெரிவித்தமையினால் போலீஸ் மா அதிபர் நிஷந்த சில்வாவை நீர்கொழும்பு பிரிவிற்கு இடமாற்றம் செய்ததை அடுத்து அதனை போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் அறிவித்தார். அதன் பின்னரான 3 நாட்களில் தனக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி நிஷாந்த சில்வாவை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் என ஜனாதிபதி கேட்டதாகவும் நீங்களே அதற்கு உத்தரவிட்டீர்கள் என தான் குறிப்பிட்டதாகவும் ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பின்னர் நான் இடமாற்றம் வழங்குமாறு குறிப்பிடவில்லை என தெரிவித்து தொலைபேசி அழைப்பை ஜனாதிபதி துண்டித்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியை சந்திக்க சென்றபோது பாதுகாப்பு சபை கூட்டங்களுக்கு போலீஸ் மா அதிபரை வரவழைக்க தேவையில்லை என போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அதனை பூஜித் ஜெயசுந்தரவுக்கு தான் அறிவித்ததாக சாட்சியாளரான ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அடைமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் சில தினங்களுக்கு மத்திய வடகிழக்கு மற்றும் கிழக்கு வங்காள விரிகுடாவில் அல்லது அதனை அண்மித்த பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாரத்ன தெரிவித்தார். இந்நிலையானது நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் கூடுதல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் தற்போது வடகிழக்கு மோசோன் காலநிலை நிலை வருகிறது. காலநிலையின் இறுதி பகுதி நிலை வருகிறது. இவ்வாறான காலப்பகுதியில் மேலெழும் காற்றின் காரணமாக இவ்வாறான நிலை உருவாகும். இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மழையுடன் கூடிய காலநிலை நிலவும். சில சந்தர்ப்பங்களில் மேகமூட்டத்துடன் கூடிய சூழல் காணப்படும். சில இடங்களில் வெயில் ஏற்படக்கூடும். வடமத்திய மாகாணங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாளைய தினம் முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். கடற்பகுதிகளின் காலநிலையானது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக நீர்கொழும்பு வரையும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர்களாக அதிகரிக்கக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையும் வீசலாம். 20வது அரசியலமைப்பு திருத்தம் முதலாம் வாசிப்புக்காக எதிர்வரும் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற பிரதி செயலாளர் நீல் இத்தவெல தெரிவித்துள்ளார். அதன்போது 20வது சீர்திருத்த வரைவு பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரல் புத்தகத்தில் இணைக்கப்பட உள்ளது. 20வது சீர்திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கு 7 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஒரு நபர் அல்லது ஒரு தரப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக 3 வார காலம் வழங்கப்படும். நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் 20வது அரசியல் திருத்தம் தொடர்பான வரைவின் 2ஆம் வாசிப்பு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும்.
குறித்த காலப்பகுதியில் சட்டமூலத்திற்கு எதிராக எவரும் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றால் இரண்டாம் வாசிப்பிற்காக சட்ட வரைவை சமர்ப்பிக்க முடியும். அதன் பின்னர் செயற்குழு கூட்ட விவாதங்களின் பின்னர் பாராளுமன்றத்தில் மூன்றாம் வாசிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 15 நாட்கள் பூர்த்தியடைந்துள்ளன. வரைவின் குறைநிறைகளை ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 20வது அரசியல் திருத்த சட்டமூலம் தொடர்பில் அரசியல் களத்தில் இன்றைய தினமும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. අලුත් විවස්ථාවක් මේ රටට අවශ්‍යයි. පැහැදිලිව කිව යුතුයි. புதிய அரசியல் அமைப்பு ஒன்று இந்த நாட்டிற்கு தேவை. தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் 20வது சீர்திருத்தத்தினூடாக ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசியல் அமைப்பை விட ஒரு அங்குலமேனும் நாம் மீறப்போவதில்லை. அந்த இடத்திலேயே தான் இருக்கு. අඟලක්වත් එහාට යන්නේ නැහැ. එතනම තමයි අපි මේ තියෙන්නේ. ඒගොල්ලෝ චෝදනා කරනවා විශ්ව හැදුවේ කවුද කියා ඇයි එහෙම සමගියන කරුවේ කියන්නේ. පුදුම වැඩක් වෙලා තියෙන්නේ. புதுமையான விடயம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு நாங்கள் பிறப்புச் சான்றிதழ்களை தருவதற்கு விரும்பவில்லை. பிள்ளை பிறந்தவுடன் தந்தை யார் என தேடுவதே அவர்களின் வழமையான நடவடிக்கையாக இருந்தது. சட்டவரைஞர்கள் தான் இதனை தயாரித்தனர். ஜனாதிபதி அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு மேடைகளுக்கு சென்ற போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்துதான் இது. மாற்றம் ஏற்பட வேண்டும். இது நாட்டின் நலனுக்காக அன்றி வேறு தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டு வரப்படுவதில்லை. நாட்டிற்கான அரசியலமைப்பு எதிர்காலத்தில் உருவாகும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் தவறுகள் இருந்தால் நாங்கள் அதனை திருத்திக் கொள்வோம். இரட்டை குடியுரிமையை நீக்குவது எதற்காக? எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் எமது எதிர்பார்ப்பு 2015 ஏற்பட்டதை போன்று 2024 ஆண்டில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசவை நியமிப்பதே. இம்முறையும் ராஜபக்ஷ தரப்பினரை பிடித்துக் கொண்டுதான் சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்றனர். ஏற்கனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சேறு பூசினர். தற்போது முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு சேறு பூசுகின்றனர். அவரை பாராளுமன்றம் கொண்டு வருவதற்கான வழிவகைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். அவருக்கு பாராளுமன்றம் வருவதாக இருந்தால் இந்த அளவு தடுமாற தேவையில்லை. அவர் அதனை மேற்கொண்டிருப்பார். அந்த அளவு திறமையானவர். கள்ளத்தனத்துக்கு பாதையை உருவாக்கும் சீர்திருத்தம் தான் இந்த 20வது சீர்திருத்தம். நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அதற்கு 3/2 பெரும்பான்மை கிடைக்காதென்று. அரசு தரப்பிலேயே பெரும்பாலானோர் 20வது சீர்திருத்தத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு தீர்மானித்து விட்டனர். 20வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததிலிருந்து பார்லமன்றத்துக்கு வெளியே புரட்சியை மேற்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம். வெளியே நீதிமன்றத்திலும் நாட்டிலும் இது தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எதிர்க்கட்சிக்கு கனவுகள் இருந்தாலும் அதனை நனவாக்கிக் கொள்ள முடியாது. சஜித் பிரேமதாசவிற்கு கனவுலகில் இருக்க வேண்டியதான் ஏற்படும். தற்போது சஜித் பிரேமதாசவின் தரப்பினர் எங்களின் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். 3 அல்லது அதற்கு மேலதிகமாக கிடைக்கும். அரசியல் அமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு முயற்சித்தாலும் அந்த சந்தர்ப்பம் ஏற்படாது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை மஞ்சள் ப்ளூ மெண்டல் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. 33,000 கிலோகிராம் எடை கொண்ட இவற்றின் பெறுமதி 11 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய ப்ளூ மெண்டல் பகுதியில் களஞ்சிய தொகுதியொன்றில் 40 அடி நீளமான 3 கொள்கலன்களில் இருந்து மஞ்சள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இக்கொள்கலன்களில் இருந்து 3000 கிலோ உளுந்து மற்றும் கண்ணாடிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. சட்டவிரோதமாக மஞ்சள் துபாயிலிருந்து 3 நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு தருவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இப்பொருட்களை இறக்குமதி செய்ததாக கூறப்படுகின்ற மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த வர்த்தகரான முகமது ரிஸ்வி உள்ளிட்ட 7 பேர் ப்ளூ மெண்டல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட அதிகாரிகள் இவற்றை சோதனையிட்டனர். கைப்பற்றப்பட்ட மஞ்சளின் பெறுமதி 11 கோடி ரூபாவுக்கும் கூடுதலாகும் என அறிய கிடைக்கின்றது. இவ்வகையில் சட்டவிரோதமாக துறைமுகத்திலிருந்து எடுத்து வருவதற்காக சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் இம்மோசடி வர்த்தகத்துடன் தொடர்பட்டவர்களை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். இதற்கு மேலதிகமாக உளுந்து மற்றும் கண்ணாடிகளும் இங்கு காணப்பட்டன. இவற்றை மிகவும் நுணுக்கமான முறையில் எடுத்துச் செல்வதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்தன. இதனை எடுத்துச் செல்லும் போது வீதி சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு எவ்வித சந்தேகமும் ஏற்படாத வண்ணம் இவற்றை எடுத்துச் செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சிலாபம் கலப்பு ஊடாக இந்தியாவிலிருந்து மீன்பிடி வள்ளம் ஒன்றினால் தரைக்கு எடுத்து வரப்பட்ட முயற்சிக்கப்பட்ட ஒரு தொகை மஞ்சள் இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சிலாப பிரிவு அதிகாரிகள் சுற்றி வளைப்பு மேற்கொண்டனர். கடல் நடுவில் கரையோர பாதுகாப்பு அதிகாரிகளை அவதானித்த சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளனர். 1000 கிலோகிராமுக்கும் கூடுதலான மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
அட்டுலகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கஹபொல சுரஞ்சி எனும் போதைப்பொருள் வர்த்தகரும் கைது செய்யப்பட்டார். பண்டாரகம அட்டுலகம பிரதேசத்தில் போதைப்பொருள் சுற்றிவளைப்பின் போது போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதோடு அவர்களை தாக்கிய சம்பவம் பதிவாகியது. அதனுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்கள் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபர் நேற்று நள்ளிரவு பண்டாரவளி பிரதான பஸ் தரிப்பிடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். முகமது ஷரீப் ரிஃபாஸ் எனும் கொட்டுகொல ரிஃபாஸ் என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரிடமிருந்து 100 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தில் 348 போதைப்பொருள் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு 355 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றிவளைப்புகளில் 143 ஹெரோயின் தொடர்பான முற்றுகைகள் இடம்பெற்றன. இதேவேளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஹெரோயின் வர்த்தகத்தை வழிநடத்திய தர்மசிறி பெரேரா என்பவரின் சகாவான கஹபொல சுரஞ்சி என்பவர் பிலியந்தலை வட்டகதர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து கைக்குண்டொன்றும் 2 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று போலீசார் முன்னெடுத்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 122 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 54,000 ரூபாய் பணம், மோட்டார் சைக்கிள் ஒன்றும், கையடக்க தொலைபேசி மற்றும் சிறிய ரக தராசொன்றும் சந்தேக நபர்களிடமிருந்து அக்கரைப்பற்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் 6 பேர் எல்பிடிய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பேர் போதைப்பொருள் வர்த்தகத்திலேயே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. ஏனைய இருவரும் போதைப்பொருளை கொள்வனவு செய்வதற்காக வருகை தந்துள்ளனர். நாவல திறந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகாமையில் உள்ள கால்வாயிலிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. தம்பலகாமம் கோவிலடி பிரதேசத்தில் 500 டெட்டனேட்டர்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டியொன்றில் அதனை எடுத்து செல்லும் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் தம்பலகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் சம்மாந்துறை, அனுராதபுரம், கோப்பன்னாவ, பூவரசகுளம் ஆகிய பிரதேசங்களிலும் தலா ஒவ்வொரு ஆயுதங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 35 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் தோத்தட்டு போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். அவர் குளன்னாவ பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி மருங்கு சட்டத்தின் கீழ் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்காக இடது பக்க மருங்கிற்கு மேலதிகமாக 2வது மருங்கிலும் பயணிப்பதற்கு இன்று முதல் சந்தர்ப்பம் கிடைத்தது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் வீதி மருங்கு சட்டம் தீவிரமாக அமுல்படுத்தப்படும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்காக இடது பக்க மருங்கிற்கு மேலாக 2வது மருங்கிலும் பயணிப்பதற்கு இன்று முதல் சந்தர்ப்பம் கிடைப்பதுடன் சிக்ஸட் முறைக்கு பயணிக்க முடியாதென போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சிசிடிவி கேமரா வாகனங்கள் மற்றும் விமானப்படையின் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு சட்டத்தை பின்பற்றாத நபர்கள் இனங்காணப்படுவார்கள். வாகன இலக்கத்துக்கேற்ப வீடுகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு வரவழைக்கப்பட்டு வீதியில் பயணிப்பது குறித்த ஒத்திகை வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. வீதி மருங்கு சட்டம் அமுல்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்கள் ஊடாக போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதிலும் இது குறித்து ஆராய்ந்ததன் பின்னர் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த பரீட்சார்த்த நடவடிக்கையின் போது இடது பக்க மருங்கிற்கு மேலதிகமாக 2ஆம் மருங்கின் ஊடாகவும் முச்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் செல்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த திட்டம் வெற்றியளித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. வீதிகளில் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எனினும் இடது பக்க மருங்கிலும் 2வது மருங்கிலும் சிக்ஸட் முறையில் பயணிக்கும் சாரதிகளை அவதானிக்க முடிந்தது. அடுத்த வாரம் முதல் தமக்குரிய மருங்கில் மாத்திரம் பயணிக்க முடியும். 3வது மருங்கு ஏனைய வாகனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. මන්තීරුව ඔස්සේ ගමන් කරන්න පුළුවන්. තුන්වෙනි මන්තීරුව කෙලින්ම ගමන් කරන අනිකුත් වාහන වලට ලබා දීලා තියෙනවා. நாளாந்தம் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் வீதி மருங்கு சட்டம் அமலில் இருக்கும். ஒற்றைக்கோட்டில் வாகனங்களை முந்திச் செல்வது, இரட்டைக்கோட்டில் வாகனங்களை திருப்பது உள்ளிட்ட வீதி மருங்கு சட்டத்துக்குரிய 14 குற்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பேஸ்லைன் வீதி, ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதி, காலி வீதி மற்றும் ஹை லெவல் வீதி போன்றவற்றில் வீதி மருங்கு சட்டம் அமுலாகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர்கள் மீது பகிடிவதை மேற்கொள்ளப்பட்டால் சிரேஷ்ட மாணவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சி சத்குணராஜா தெரிவித்துள்ளார். புதுமுக மாணவர்கள் இந்த இம்சப்படுத்தல் உச்சக்கட்டத்தை அடைகின்றன. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பரிமாணங்களை நடைபெற்றது. இப்போ ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கு. இந்த கோவிட் பிறகு லெக்சரும் ஆன்லைனில் நடக்குது, இம்சப்படுத்தலும் ஆன்லைனுக்கு போகுது. சைபர்
அந்த லெவலுக்கு போகுது. அதுக்கு நான் ஒரு துரித ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறேன். வேகமாக ஒரு நல்ல முறையில் இதை கையாளுறதுக்கு என்ன செய்யணும், இம்சப்படுத்தல் இந்த தன்மைக்கு ஏற்றவாறு அவர்கள் உடனடியாக விடுதியிலிருந்து நீக்கப்பட்டு பலவிதமான முன்னேற்பாடுகளும் உடனே நிறைவேற்றப்படும். சைபர் கிரைமில் போனவைக்கு அவர்கள் ஒனர்ஸ் டிகிரி ஒன்றும் செய்ய இயலாது, 4ஆம் வருட படிப்புகள் படிக்க இயலாது, எந்த விதமான கிளாஸ்களும் அவர்கள் வழங்கப்படாது. மற்றது ஆக குறைந்த ஒரு வெறியத்துக்கு தங்களோட கல்ல நாட்டுக்கூடிய எல்லாத்திலையும் இருந்து நிறுத்தப்படுவார். மற்ற 4 வெறிய மேனேஜ்மெண்ட் டிகிரி போயிலாது. ஆக குறைஞ்ச ஒழுங்காற்று அபராதம் வழங்கப்படும். யுத்தம் காரணமாக கணவனை இழந்த பெண்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப் போவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போதே அவர் இதனை தெரிவித்தார். வடபகுதி விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிவதற்கு அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த அமைச்சர் அவர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுத்தார். விவசாய அமைச்சுடன் இணைந்த நிறுவனங்களின் அதிகாரிகளையும் இதில் இணைத்து பிரச்சினைகளை அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பிப்பதற்கு விவசாய பிரதிநிதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்களான டிபி ஹேரத், மொஹாண்டி சில்வா, சசீந்திர ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேன் ராகவன், அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கிளிநொச்சிக்கும் விஜயம் செய்தனர். இரணைமடு விவசாய ஆராய்ச்சி நிலையம், யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடம் ஆகியவற்றுக்கும் அவர்கள் விஜயம் செய்தனர். பரந்தனில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட கமநல சேவை உத்தியோகத்தர்களையும் அமைச்சர் சந்தித்தார். இதன்போது பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் பற்றியும் அவர் கேட்டறிந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர் வீழ்ச்சிக்கு ரணில் விக்ரமசிங்கவின் பிடிவாதமே காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஒரு பிரபலமான கட்சியாக இருந்த இந்த காலகட்டத்தில் இன்று அந்த கட்சியினுடைய செல்வாக்கு இழந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த செல்வாக்கு இழப்பதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவருடைய விட்டுக் கொடுப்பு இன்மைதான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய இப்பொழுது செயல்பாடுகள் கூட திரு ருவான் விஜயவர்தனா அவர்களை பிரதி தலைவராக செயல்பட்டாரே உருவாக்கியாரே தவிர தன்னுடைய பதவியை அவரை காரணத்தை கொண்டும் விலகுவதற்கு தயாராக இல்லை என்பதைதான் காட்டுகின்றது. ஆகவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இவ்வாறான நிலைப்பாடு எதிர்காலத்திலே அவர்களுக்கு இன்னும் பல சிரமங்களை உருவாக்குவதுதான் காரணமாக இருக்கும். நீண்ட காலமாக காணி ஆவணங்கள் இல்லாதவர்கள் விரைவாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தமது பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்குமாறு மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது பகுதிகளில் பாரிய அளவு காணி பிரச்சனைகள் இருக்கின்றது. எங்கு போனாலும் வனவிலாக்க பிரச்சனை, அதே போல வைல்ட் லைஃப் பிரச்சனை, அதே போல பல வருடங்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய ஆவணங்கள் இல்லாத பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை நாங்கள் அவசரமாக நிவர்த்தி செய்கிற விதமாக தான் எமது ஜனாதிபதி செழிப்பின் பார்வை என்ற செயல் திட்டத்துக்கு கீழாக விரைவாக காணிகளை வீடுகள் கட்டியிருப்பதென்றாலும் சரி, அதே போல விவசாய காணிகள், தோட்ட காணிகள், எந்த காணிகளையும் அவர்கள் பராமரித்து அதில் அவர்களுடைய தேவைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உரிய ஆவணம் இல்லாத காணிகளை மிகவும் விரைவாக இந்த மாதம் 30ஆம் தேதி 9ஆம் மாதம் இந்த 2020ஆம் ஆண்டுக்குள், அதாவது இந்த மாதத்திற்குள் அவர்கள் உடனடியாக இருக்கின்ற காணிகளுக்குரிய விண்ணப்பங்களை பிரதேச செயலாளர்கள் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு பசுமை பற்றாளர்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஹைட்டியன் ஹரிதாபி வந்தனா நிகழ்வு அனுராதபுரம் ருவன் வெளிசாயவுக்கு அருகாமையில் நாளை இடம்பெறவுள்ளது. அது தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது விசேட பிரதிநிதி விஜயகாந்த். உலகம் என்னதான் முன்னேறி கொண்டிருந்தாலும் மனிதன் இயற்கையோடு வாழ்வதை குறைத்து கொண்டிருக்கிறான். அந்த இயற்கையோடு வாழ்வதை குறைத்து கொண்டிருக்கும் மனிதனை மீண்டும் இயற்கை உலகுக்கு கொண்டு செல்லும் முகமாக ஹரித பரப்புரோடு இணைந்து சுயாதீன ஊடக வலையமைப்பானது ஹரிதாபி வந்தனா என்ற வேலை திட்டத்தை அனுராதபுரம் இந்த புண்ணிய பூமியிலே ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் நாங்கள் இருப்பது இந்த அனுராதபுரம் மத்திய கல்லூரி வளாகத்திலே. நாளை இந்த இடத்தில் 50க்கும் அதிகமான மரக்கன்றுகள் நாற்றப்பட்டு இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில்
நாளை காலை 8 மணியிலிருந்து ருவன்வெளி சாய இந்த புண்ணிய பூமிக்கு அருகிலே 2000க்கும் அதிகமான மரக்கன்றுகள் நாட்டப்பட்டு இந்த அனுராதபுரம் புண்ணிய பூமியானது மிக சிறந்த இயற்கை சூழல் மிக்க ஒரு சூழலை உருவாக்க சுயாதீன ஊடக வலையமைப்பானது தயாராக இருக்கிறது. எனவே அனுராதபுரம் புண்ணிய பூமிக்கு அருகில் இருக்கும் எங்களுடைய சொந்தங்கள் நாளை காலை 8 மணி முதல் எங்களுடைய வசந்தம் FM, வசந்தம் டிவி சுயாதீன ஊடக வலையமைப்போடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தனமல் வில்ல தொலைக்காட்சி தொடர் ரைகம் விருது வழங்கும் விழாவில் ஜனரஞ்சக தொலைக்காட்சி தொடருக்கான விருதுக்கான போட்டியில் முன்னிலையில் உள்ளது. 2019 ஆண்டுக்கான ரைகம் விருதுக்கான ஜனரஞ்சக தொலைக்காட்சி தொடரை தெரிவு செய்வதற்கான போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சியில் கடந்த காலங்களில் ஒளிபரப்பான ரொஷான் ரவீந்திரவின் தயாரிப்பில் உருவான தனமல் வில்ல கொல்லைக் தொலைக்காட்சி தொடர் முன்னிலை பெற்றுள்ளது. வார இறுதி நாட்களில் ஒளிபரப்பாகும் கிரிதேவி தொலைக்காட்சி தொடரும் ஜனரஞ்சக தொலைக்காட்சி தொடருக்கான பட்டியலில் ரசிகர்களின் பேராதரவுடன் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளது. குறித்த தொடரில் நடித்த ஷலனி தாரகா சிறந்த தொலைக்காட்சி நடிகைக்கான தெரிவு பட்டியலில் முன்னிலையில் காணப்படுகிறார். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சூரசரதியில், சத்யா ஆகிய தொடர்களில் நடித்து வரும் ரொஷான் ரவீந்திர ஜனரஞ்சக நடிகருக்கான தெரிவு பட்டியலில் ரசிகர்களின் ஆதரவுடன் முன்னிலையில் காணப்படுகிறார். இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் தீர்வு நேரடி நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.